மருத்துவமனை செல்வது எத்தனையாவது முறை என்று அவளிடம் கணக்கில்லை வழக்கில்லை. ஆனாலும் போய் வருகிறாள் அயராமல். மெலிந்த காற்றை உள்ளிழுக்க நீண்ட பிரயத்தனம் பண்ணுகிறாள். 8 பிள்ளைகளை பெற்ற வயிறு ஒட்டி கிடக்கிறது. நேற்றைகளில் கிழிந்த பாயில் சுகமாய் உறங்கியவள் தேக்கு மர கட்டிலின் விளிம்பில் விலக்கி போட்ட போர்வையாய் ஒடுங்கி கிடக்கிறாள். இருப்பை காட்டிக்கொள்ள அவ்வப்போது இரும்பி தீர்க்கிறாள். இருப்பை காட்டிக்கொள்ள அவ்வப்போது இரும்பி தீர்க்கிறாள். இரவு நேரமதில் எழுந்து நடமாடும் எண்ணம் வந்து தரையில் விழுந்து கிடக்கிறாள். மரித்து போனவர்களை அவ்வப்போது நினைவால் எழுப்பி பேசுகிறாள். நேற்றும் கூட இப்படித்தான் இருந்ததாக கதைக்கிறாள் தங்கை. ஏனோ தெரியவில்லை, புலம்பெயர்ந்த நிலத்தில் புலம்பலோடு வாழ்வென்னும் காலம் கடிவாளம் அருந்த புறவையாய் பறக்கிறது. இருந்தும் தொடர்வண்டி பயணத்திலும் பேருந்தில் செல்கையிலும் அனிச்சையாய் எழுந்து இடம் கொடுக்க சொல்கிறது முகத்தில் அம்மாவின் சாயலை தேடிக்கொண்டிருக்கும் மனது. முகத்தில் அம்மாவின் சாயலை தேடிக்கொண்டிருக்கும் மனது. பெறாத அன்னைகளை கடக்கும் பொழுதெல்லாம் இதழோரத்தில் ஒரு புன்னகை. வேலை என்னும் தேரேறி பணத்தின் பின்னால் பாய்ந்தோடினாலும் நினைவு தப்பும் முன் நேர் சென்று அவளிடம் சொல்ல வேண்டும் அன்னையர் தின வாழ்த்து ஒரு முறையேனும் விடுப்பு கிடைத்து விட்டாள். சிங்கப்பூர் கவிஞர் அஷ்ரப் அவர்களின் இந்த அன்னையர் தின வாழ்த்து கவிதையை படிக்கும் பொழுது கண்ணீர் மல்க எனக்கு கூட என் அன்னையை நேர் சென்று வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. உங்களுக்கு?